மதுரையில் அடியார்க்கு நல்லான் என்னும் வேளாளன் ஒருவன் இருந்தான். அவனுடைய மனைவி பெயர் தர்மசீலை. அடியார்க்கு நல்லான் பெயருக்கு ஏற்றாற்போல் சிவனடியார்களிடத்தில் பேரன்பு கொண்டவன். தன்னுடைய வேளாண்மையில் விளைந்த பொருட்களில் 1/6 பகுதியை அரசுக்கு வரி செலுத்தி மீதி உள்ளதை சிவனடியார்களுக்கு திரு அமுதம் செய்வதில் சிறப்பான சேவையை செய்து வந்தான். தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் அடியார்களுக்கு திரு அமுதம் செய்விக்க பயன்படுத்தினான். இதனால் நாளடைவில் அடியார்க்கு நல்லானிடம் திரு அமுதம் உண்ணும் சிவனடியார்களின் கூட்டம் பெருகியது. இந்நிலையில் இறைவனார் அடியார்க்கு நல்லான் தன்னுடைய செல்வம் குறைந்த போதிலும் சிவனடியார்க்கு செய்யும் திரு அமுது செய்வதில் குறையாக கொள்ளமாட்டான் என்ற உயர்ந்த பண்பினை உலகுக்கு உணர்த்த விரும்பினார். நாளடைவில் அடியார்க்கு நல்லானின் விளை நிலங்களில் விளைச்சல் குறைய தொடங்கியது. இதனால் அவனிடம் இருந்த செல்வ வளம் குன்றியது. எனினும் அடியார்க்கு நல்லான் பிறரிடம் கடன் வாங்கி சிவனடியார்களுக்கு திருவமுதம் செய்வித்தான். ஒரு கட்டத்தில் கடனை திருப்பி கொடுக்காததால் அடியார்க்கு நல்லானுக்கு யாரும் கடன் தரவில்லை. அடியார்க்கு நல்லானும் தர்மசீலையும் வறுமையால் சிவனடியார்களுக்கு திருவமுதம் செய்யவும் இயலாமல் பல நாட்கள் பட்டினி கிடந்தனர். இறுதியில் அடியார்க்கு நல்லான் தன்னுடைய மனைவியான தர்மசீலையுடன் சொக்கநாதரின் சந்நிதிக்கு சென்றான். அப்பனே, என்னுடைய விளை நிலங்களில் விளைச்சல் இல்லை. எனவே பிறரிடம் கடன் வாங்கி அடியார்களுக்கு திருவமுதம் செய்வித்தேன். இப்போது எனக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. தயவு கூர்ந்து தாங்கள் கடன் தருவார் யாரேனும் உள்ளேரில் அவரை காட்டுங்கள். அவரிடம் கடன் பெற்று அடியாருக்கு திருவமுதம் செய்விப்பேன். இல்லையேல் எங்களுடைய உயிரினை விட்டு விடுவோம் என்று மனமுருகி வழிபட்டான். அடியார்க்கு நல்லானின் வழிபாட்டினை தொடர்ந்து வானில் இறைவனார், வேளாளனே, அஞ்சற்க, உன் வீட்டில் செந்நெல்லாகிய வெள்ளிய அரிசி கோட்டை ஒன்றை சேர்த்துள்ளோம். அஃது எப்பொழுது எடுத்தாலும் அல்ல அல்ல குறையாதது. அதனை கொண்டு அடியார்களுக்கு திருவமுதம் செய்விக்கும் தொண்டிரையும் பிற தர்மங்களையும் செய்து வருவாயாக. இறுதியில் யாம் வீடு பேற்றினை அளிக்கின்றோம் என்று திருவாக்கு அருளினார். அதனை கேட்ட அடியார்க்கு நல்லான் மகிழ்ந்து இறைவனாரை பலவாறு துதித்து வழிபாடு மேற்கொண்டு தன்னுடைய மனைவியுடன் தன் வீடு திரும்பினான். அங்கு இறைவனாரின் அருட்கொடையினால் அரிசி கோட்டையை கண்டான். நாள்தோறும் தன் மனைவியுடன் அதனை முறைப்படி வழிபட்டு அதிலிருந்து உணவுக்கு தேவையானவற்றை பெற்று அடியார்க்கு திருவமுதம் செய்வித்து நல்ல முறையில் வாழ்ந்து வந்தான். இறுதியில் இறைவரால் வீடு பெறு பெற்றான். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதற்கு இறைவனார் அருள் புரிவார் என்பதே உலவாக்கோட்டை அருளிய படலம் கூறும் கருத்தாகும். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்